வழியாக கடந்து போகிறோம். கர்த்தர் கடந்த மாதத்திலே பாதுகாத்து வழிநடத்தினார். புதிய மாதத்தை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? முதலாவதாக ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். சேர்ந்து பாடுவோமே.
என்னை கருத்தாக வழுவாமல் என்னை நன்றி சொல்லுமா காத்தீரே எங்களை கருத்தாக வழுவாமல் காத்தீரே எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் எல்லாரும் கரங்களை தட்டி Thank you Father Jesus ஸ்தோத்திரம் அப்படி எல்லாரும் எழும்பி நின்று எரிகோ என் முன் வீழ்ந்திடுதே நீர் என்னோடு இருப்பதினால் செங்கடல் இரண்டாய் பிளந்திடுதே நீர் என்னுள்ளே இருப்பதினால் உம்மை போற்றி துதிப்பேன் சேர்ந்து என்னோடு இருப்பதினால்
ஆராதனையில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சில காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறார், நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் ஆவியானவர். சிலர் வீட்டில் நம்ம எல்லா கூட்டத்துக்கும் நான் போகணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் போக முடியாது அப்படின்னு இருக்கீங்களா? சூழ்நிலை அப்படின்னு எத்தனை பேர் இருக்குது? நல்ல கை உயர்த்துங்க. அந்த எரிகோக்கள் உங்களுக்கு முன்பதாக வீழ்கிறது. சிலருக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு மட்டும் தான் வர முடியும், குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். சிலருக்கு முதல் வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் வாரத்தில் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ள ஆர்வம் இருக்கும், வரணும்னு வாஞ்ச இருக்கும். ஆனால் குடும்ப சூழ்நிலை நிமித்தம், சொந்தங்களில் நிமித்தம், இல்லை அவங்க கணவர் மனைவி நிமித்தம் வர முடியாமல் போயிடும். அப்படிப்பட்ட எரிகோக்கள் உங்களுக்கு முன்பாக இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில விழுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரிகோ என் முன் வீழ்ந்திடுதே, நீர் என்னோடு இருப்பதினால் செங்கடல் உங்களுக்கு முன்பாக தடையா இருக்கிற எரிகோக்கள், ஸ்ட்ராங்கா சொல்லுங்க அவங்க கிட்ட, தடையா இருக்கிற எரிகோக்கள் தகர்ந்து விழுந்து நொறுங்கும்னு சொல்லுங்க. உங்களுக்கு முன்பதாக இனிமே தடைகள் இல்லை, நீங்களை நேர்வரையில் நடத்துகிறவர் நம்மோடு கொடுக்கிறார். எரிகோ என் முன் வீழ்ந்திடுதே, to the
நடந்து செல்கிறார். உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீரசித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீரசித்தவர். உன் முன்னே நடந்து செல்கிறார். உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். இப்போ அப்படி நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்க. இப்போ இந்த வார்த்தைலாம் என்னன்னா, உன்னை உண்டாக்கினவர், உங்களுக்கு நீங்களே, இன்னொருத்தவருக்கு இல்ல, எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன். ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உனக்கு முன்பதாக நடந்து செல்கிறார். உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை சுற்றிலும் வருகிறார். உன் பின்னே உனக்கு அரணாயிருக்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உங்களை ஒன்றும் செய்யாது. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமே. நீங்க யாரு, நீங்க எவ்வளவு சின்னவங்க, நீங்க எவ்வளவு எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்கிறது அவருக்கு முக்கியம் இல்ல. யாரா இருந்தாலும் சரி, அவர் எனக்கு முன்பதாக ஜெய கிறிஸ்துவாய் சேனைகளின் கர்த்தராய் முன்பதாக செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். அந்த வரிகளை பாடப்போகிறோம். பலவீனன் ஆவதில்லை. அறிக்கை செய்வோமா, சொல்லுவோம். பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கலாம், ஆனா அது தொடராது. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கமா. கமானா என்னது? கமா தொடரும்னா என்னது? அர்த்தம் என்னது? அதற்கு அடுத்தது ஒரு வரி இருக்கிறது, ஒரு சகாப்தம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு லைன் அடுத்தது வரும்னு அர்த்தம். அந்த கமா என்னுடைய பலவீன காரியங்களிலே இனிமே கிடையாது. ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படுகிறது. நான் அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்க போகிறேன், மானம் பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன். அதற்கு முன்பதாகவே எனக்கு ஒரு புதிய பலன் உண்டாவதாக. பலவீனம் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. உன்னை
உயர்த்துகிறோம் டாடி. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலே அவரை உயர்த்துவோமா? துதிக்க ஆரம்பிக்கலாமா? தெரிந்த வார்த்தைகள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்க அபிஷேகம் பெறாவிட்டால் தெரிந்த வார்த்தைகளை அவர் எப்படி எல்லாம் உயர்த்த முடியுமோ அப்படி துதிப்பீங்களா? டாடி நீங்க நல்லவங்க, அப்பா நீங்க நல்லவங்க, நீங்க மகத்துவங்கள் நிறைந்தவர், நீங்க ரொம்ப அன்பானவர், உம்மை துதிக்கிறோம். நன்மைகள் செய்தவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்களை காத்தவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாங்கினவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்களை நடத்தினவரே உம்மை போற்றி துதிக்கிறோம். ஆவியானவரே, சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ரேபா லானுதரா போ ஷேட்டேலரே ரிபரா ஹதுரா போ லேகேனரபோ ரிபரா தரா ஷேட்டேலரபோ எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ரேபா லா ஷேட்டேலபோ ரதரா ஜீசஸ் உம்மை போற்றி போற்றி துதிப்பேன். தினமும் உயர்த்தி உயர்த்தி பாடுவேன். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன். ராஜா நீ. கரங்களை தட்டி ராஜாவிற்கு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புகள், இன்றைக்கே தருகிறார். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ரெட்டிப்பானதை தருகிறார். அவங்களை எப்படி சொன்னாலும் சரி, அது இந்த வார்த்தை அவங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கே தருகிறார். ஆனால் நீங்கள் சிறைகளா இல்லாமல் அவருடைய அரணுக்கு திரும்புங்கன்னு சொல்லுங்க. சேர்ந்து இந்த தெரிந்த பாடல் சேர்ந்து பாட போகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கே திரும்புங்கள். அலியா அலியா அலியா, அரணுக்கு திரும்புவோம். ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு
மறுபடியும் குடியேற்றுவார். ஒரு வீட்டில் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போய் இப்போ சிலர்லாம் ஃபாரின் போவாங்க, வீட்டில் எல்லா பொருளையும் வச்சுட்டு ஃபாரின் போயிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு போகிறான்னா அவனுக்கு சாவி இருக்குது, வந்திருக்க திருடனுக்கு சாவி கிடைத்து விட்டது. கதவை திறந்தோ இல்லை உடைச்சோ உள்ளே உடைச்சோ எல்லாம் என்னமோ செஞ்சு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான்னு வைங்களேன். இப்போ அவங்க திரும்ப வரும்போது உள்ளே என்ன இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்கும்? வெறுமையாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இப்போ அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அவங்களுக்கு வேணும். இப்போ என்ன பண்ணுவாங்க? வீடை பொருட்களினால நிரப்பணும். இப்போது உங்களுக்குள்ளே இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட உலக ஆசீர்வாதமானாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் விசேஷமாக நிறைய பேரை குறிப்பிட்டு அப்படி விரல் நீட்டி ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். உங்கள் ஊழிய அபிஷேகம், உங்கள் ஊழிய வாஞ்ச, கர்த்தருக்கென்று நீங்கள் வைத்திருந்த வாஞ்ச, கைத்தட்ட வேண்டாம், கர்த்தருக்கு வந்து நீங்கள் வைத்திருந்த வாஞ்சைய பிசாசு கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். அந்த கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்ட உங்களுடைய பட்டணங்கள், உங்களுடைய உள்ளங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் குடியேற்றுகிறார். என்னென்ன வேகள் கொள்ளையடிக்கப்பட்டதோ, இது உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், உங்கள் உலகத்திற்குரிய ஆசீர்வாதம். என்னென்ன வீட்டிலேருந்து கொண்டு வந்து விற்றீங்க, உங்கள் வாழ்க்கைக்காக வாழ்வாதாரத்துக்காக வீட்டில் உள்ள நன்மைகள் விற்கப்பட்டதா, கொண்டு போகப்பட்டதா, அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப வீட்டுக்குள்ளே கொடியேற்றுவார். அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே குடியேற்றுவார். எப்போனா நீங்க சிறைகளா இருக்கக்கூடாது. அவருடைய நம்பிக்கையின் சிறகுகளுக்குள்ளே நம்ம வரும்போது, அரண் அவர்தான். அவர் அரணா கோட்டையா நம்ம இருக்கும் போது, நான் ஜெயில தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், நான் கட்டி தான் வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பேன், உட்கார்ந்தா ஒன்றும் நடக்காது. நான் அவைகளெல்லாம் எனக்கு வேண்டான்னு உடைச்சு தள்ளிட்டு, அப்பா நீங்க தான், உங்க அன்பு போதும், உங்க அரண் போதும் நான் நினைக்கும் போது, நான் அது சொல்லலாமா தெரியல. நேற்று பாஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பொங்கல் கேம்பில் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் உட்கார இடம் இல்லை. வாலண்டியர்ஸை 4-5 பேரை நிற்க வச்சு தள்ளி உட்காருங்கன்னு சொல்கிறோம். இந்த பொங்கல் கேம்புக்கு லைவ் கட் பண்ணிடுங்க, அந்த பொங்கல் கேம்புக்கு அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, காலியாக இருக்குது. எங்கே போச்சு? கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. இருதயங்களிலிருந்து கர்த்தருக்கு மேல் இருந்த வாஞ்சை இங்கேருந்து உலகத்துக்குள்ளே போயிடுச்சு. திரும்ப கேளுங்க, அப்பா நான் சிறைகளாக இருக்க விரும்பல டாடி, நான் உங்கள்கிட்ட வரேன், நீங்கள் எனக்கு அரண், நீங்கள் எனக்கு கோட்டை, நீங்கள் தான் நான் நம்பி இருக்கிற எல்லாமேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பீங்களா? அப்படி நீங்கள் சரண்டர் பண்ணும்போது கொள்ளை அடித்து கொண்டு போகப்பட்ட எல்லாம் திரும்பவும் குடியேற்றப்படும், அதன் ஸ்தானங்களிலே வைக்கப்படும். நீங்க ஊழியத்தை விட்டு கர்த்தரை விட்டு விலகி போயிருப்பீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கான அழைப்பு இது. நீங்கள் விலக்கி கொண்ட உங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப வாருங்க. அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த பதவியாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அது எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் திரும்ப வாங்க. உங்களுக்கான அழைப்பு இது. நீங்கள் வருவீங்களா? உங்களுக்காக அவர் அன்போடு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சேர்ந்து இந்த வரிகளை பாட போகிறோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, கொள்ளையடிக்கப்பட்டவைகள் எல்லாம் திரும்பவும் பெறப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவராலே அது பெறப்பட்டதுன்னா நீங்க தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வருவாங்க. மக்களா இருக்கட்டும், ஜனங்களா இருக்கட்டும், உங்க கூட படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, எனக்கு இது முடியல, எனக்கு இது என்ன பண்ணணும்னு தெரியலன்னு உங்கள்கிட்ட வந்து ராஜாக்களும் பிரபுக்களும் உங்களை தேடி வருவாங்க. ராஜாக்கள் உன்னை தேடி வர ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 வாசலை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம்.
சேர்ந்து கண்ணை முடிக்கலாம். நான் ஏற்கனவே இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அலியா என்றால் ரைஸ் அப், எழுந்து வா. நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ கீழே உட்கார்ந்துட்டு இருக்க பிள்ளைய சில நேரம் இல்லை பெரியவங்களுக்குனால கால் பிடிச்சி குச்சுன்னு உட்காருவோம் பாருங்க, சம்மணம் போட்டு உட்காரும் போது. அப்போ யாரையாவது கூப்பிடுவோம், என்ன கூப்பிடுவோம், என்னைய தூக்கி விடுன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து கை தாங்கல அப்படி அது பேர் தான் ரைஸ் அப், அது பேர் தான் அலியா. இப்போ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ எப்படி நிலைமையில இருந்தாலும் சரி, நான் வந்து உன்னை தூக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். கம் ஆன் ரைஸ் அப்னு சொல்றார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். கரங்களை தட்டி சொல்வோமா? அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கிக் கொண்ட உன் ஸ்தானத்துக்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கிக் கொண்ட உன் ஸ்தானத்துக்கு மறுபடியும் நீ விலக்கிக் கொண்ட நிறைய பேருக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நீங்களாக உங்களை விலக்கிக் கொண்ட ஸ்தானத்திற்கு மறுபடியும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நான் வரேன்பான்னு சொல்ற உங்க கரங்களை உயர்த்தி, நீ விலக்கிக் கொண்ட ஸ்தானத்துக்கு மறுபடியும் நான் வருகின்றேன். நான் விலக்கிக் கொண்ட என் ஸ்தானத்துக்கு மறுபடியும் நான் வருகின்றேன். அவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்பினேன். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவேன். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்பினேன். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்து. கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி. பக்கத்துல உள்ளவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த 2வது மாதம் எல்லாரும் சொல்லுங்க தயவு செஞ்சு. நான் சொல்றேன், நான் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை அப்படிலாம் அதை விட்டுட்டு நீங்க அவங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 2வது மாதம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அது உங்க ஞானத்தினால அது நடக்காது. ஏன்னா அவர் சர்வ ஞானி. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அவரை உயர்த்துவோமா? என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ. இந்த சைடு சத்தமே வரல, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சேர்ந்து பாடுவீங்களா? விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றோ, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றா, என் நோய்கள் உமக்கு. மலைகளை பெயர்ப்பீரென்றோ, பெரிய பெரிய மலைகளாலும் பெயர்ப்பார்
ஜீசஸ் காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிடும். என் தேவன் எனக்கு எல்லாமே செய்திடுவார். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிடும். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். மீண்டுமாய் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 ரபபல ரகபலியாரகதுர தீரகல்யாரகதுர ಶಬಗಬಗಬಲಿಯಾರಗದುರ ತೀರಕಡಿಯಾರಗದುರ ತೀರಕಡಿಯಾರಗದುರ ರಬಬಬರ ಬಬಲಿಯಾರಗದುರ ತೀರಕಡಿಯಾರಗ ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ